श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा நேற்று ஸ்லோகத்துல சாஸ்திரயோனித்துவ சூத்திரம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கின்றார். சாஸ்திரயோனித்துவத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அது எதுக்கு சூத்திரக்காரர் பண்ணினார் அப்படின்னு கேள்வி கேட்டு சுவாமியே அதுக்கு பதில் சொன்னார். சாஸ்திரம் அனுவாதம்னு ஆயிடும். அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அனுவாதமா மாறிடும். ஒண்ணு. ரெண்டாவது, அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறேன் மொத்தம் கிளம்புவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அனுமானத்தினால ஈஸ்வரனே இல்லைன்னு சாதிக்கிறேன் அப்படின்னு கிளம்புவான். அதனால ஈஸ்வரனே பாதிதமாக போயிடுவான். இப்படி ரெண்டு விதமான தோஷங்கள் இருக்குது. அதனால அனுத்தத்துவம் அப்புறம் பாதம், இந்த ரெண்டுத்துக்கும் பரிகாரம் பண்ணணும். துவய பரிகத்தையே சாஸ்திரயோனித்துவ சூத்திரம் அப்படின்னு சாதிச்சார். அதனால சாஸ்திரயோனித்வாத் அப்படின்ற சூத்திரம் எதுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு பரிகாரம் பண்ணணும். ஒண்ணு, அனுமானத்தினால ஈஸ்வரன் சாதிக்கப்பட்டால் வேதத்துல சொல்லப்பட்டவன்னா அனுவாதம் ஆயிடும், சொன்னதையே திருப்பி சொன்னதுன்னு ஆயிடும். அது ஒரு தோஷம். அந்த தோஷத்தை பரிகரிக்கணும். அதே மாதிரி அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிப்போம் அப்படின்னு சில பேர், அனுமானத்தினால ஈஸ்வரனை நிராகரிப்போம் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. அதை தூழிக்கணும். அதுக்கோசரம் அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்ப அடுத்த ஸ்லோகம் அதன் பேர்ல இப்ப ஒரு கேள்வி வருது. இவ்வளவு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஈஸ்வர அனுமானம் சூத்திரகாரன் ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்கல, அதனால சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல இத மாதிரி கண்டனம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியானாக்கா சாங்கிய பிரதிக்ஷேபம் பண்ற சாங்கிய மத நிராகரணமானது 2வது அத்தியாயம் 2வது பாதம் முதல் அதிகரணம். இந்த பாதத்துக்கே தர்க்க பாதம் அப்படின்னு பேர். தர்க்க பாதம் இத்தர மதத்தாளெல்லாம் அவ சொல்ற யுக்திகளை கொண்டோ அல்லது அவ சொல்ற யுக்திகள் சரியில்லைன்னுட்டு நம்ம யுக்திகளை கொண்டோ அவளை கண்டனம் பண்றது, வாதம் பண்ணி கண்டனம் பண்றது. அதுக்கோசரம் 8 அதிகரணம் இருக்கு. அதுல முதல் அதிகரணம் ரச்சனானுபவத்தி அதிகரணம். அதுல பாஷ்யக்காரரே சாதிக்கிறார். பொதுவா பௌத்தன், ஜெயினன், சார்வாகன், அத மாதிரி சைவன் இவாளெல்லாம் கண்டனம் பண்ணாங்க. முதல்ல எதுபோதும் ரச்சனானுபவ அதிகரணத்தை சொல்லி சாங்கியான முதல்ல இது கண்டனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் ஒரு விஷயம் சாதிச்சிருக்க பாஷ்யக்காரரு. இவ சாங்கியால் கூட சத்காரியவாதத்தை ஒத்துருக்கா. சத்காரியவாதம் வேதாந்திகள் மட்டுமே ஒத்துக்கிறதுன்னு இல்ல, சாங்கியன் கூட ஒத்துருக்கான். அதனால பிரதானம் பிரகிருதி இருக்குதே அதை ஒத்துண்டு சத்காரியவாதத்தை அவ ஒத்துருக்கா. ஆனால் பிரதான காரணவாதத்தை தான் அவ அங்கீகரிக்கிறார். நாமும் பிரதானத்தையும் ஒத்துருக்கோம். அதனால சில பேருக்கு சாங்கியனுடைய பட்சத்துல கூட வேதம் சொல்ற சத்காரியவாதம்லாம் இருக்கு, அதனால அது கூட சரியா இருக்கும் அப்படின்னுட்டு வைதிக பட்சத்துல வேதாந்த பட்சத்துல ஸ்ரத்த வைகல்யம் விகலமா போயிடும், ஸ்ரத்த குறைஞ்சி போயிடும். ஸ்ரத்தா வைகல்யம் ஜாயேதாபி அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால அந்த ஸ்ரத்த போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம், குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சாங்கிய மதத்தை முழுக்க தள்ளிட்டோம்னாக்க எல்லாருக்கும் ஸ்ரத்த வந்துடும். அதனால இங்க சாங்கிய பட்சத்தை முதல்ல கண்டனம் பண்ற. அதை கண்டனம் பண்ணச்ச முதல் சூத்திரம் ரச்சனானுபவத்தேச்ச நானுமானம் பிரவர்த்தேச்ச அப்படின்னு சொல்ற. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சாங்கியாள் பிரகிருதி ஜடம்தான், அச்சேதனம்தான்.
ஆனால் அது தானா பிரவர்த்திக்கும் அப்படின்னு சொல்றா. கர்த்தృత్వం பிரகிருதிக்கு தான் இருக்குது, போக்திருத்தம் ஒண்டிதான் ஜீவனுக்கு இருக்கு. புருஷன் ஈஸ்வரன் மொத்தம் கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு அவன் சொல்றது 25 தத்துவங்கள் தான். அது அத்தனையும் விவரிக்கிறார் எம்பெருமானார். அதுல பாருங்க, அணுமி அதுல ரஜானுபத்தேச ந அனுமானம் அப்படின்னு இருக்குது. அனுமானம் அப்படின்னா அனுமானத்தினால் மட்டுமே அறியப்படக்கூடியது பிரகிருதி. அந்த பிரகிருதியானது காரணம் என்ன, அதுக்கு பிரவൃத்தின்றதே கிடையாது, அதுக்கு பிரவൃத்தின்றதே கிடையாதுன்னு அங்க சாதிக்கிறது. அதுக்கு அங்க அனுமானமே ஒரு அனுமானத்தை விஷயம்தான் எங்க சூத்திரக்காரர் சொல்றாருன்னுட்டு பாஷ்யக்காரர் பிரதானம் ந பிரவர்த்தி மத். இந்த சாங்கியம் சொல்ற பிரதானம் இருக்குதே அதுக்கு பிரவೃத்தின்றதே கிடையாது. ஏன்? அச்சேதனத்தே சதி சேதன அனதிஷ்டி தத்துவாத். அவா சொல்றது அச்சேதனமாவும் இருக்கு, ஒரு சேதனால அதிஷ்டானம் பண்ணப்படல, ஆளப்படல, அனதிஷ்டி தத்துவ. அதுக்கு உதாரணம் சாரதிரகித ரதவத் அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டார். சாரதிரகித ரதவத், ஒரு சாரதியே இல்லை, சாரதி இல்லாத ஒரு ரதம் பேரு அது ஓடுமா? சாரதி இருந்தாலும் ஓடும், சாரதி இல்லாம தேரோட்டி இல்லாம தேர் ஓடாது. ஆக இங்க அனுமானத்தினால அவ சொல்ற பட்சத்தை கண்டிக்கிறார். ரஜானுபத்தேச நானுமானம் அப்படின்ற பாகத்துக்கு இது அர்த்தம். பிரதானமானது பிரவೃத்தியை உடையது அல்ல. ஏன்? அச்சேதனமாகவும் சேதனத்தினால் அனதிஷ்டிதமா இருக்கிறதுனாலையும். ஆளுமை இல்லை, சேதன ஆளுமை இருந்தால்தான் ஒரு அச்சேதனம் பிரவர்த்திக்கும். அதுக்கு உதாரணம் சாரத்தை ரகித ரதவத் அப்படின்னுட்டு ஒரு அனுமானத்தை காமிக்கிறார் சாங்கியாலகரணம் பண்ணுச்சு. கூட அங்க சூத்திரத்திலேயே பிரவೃத்தேஷ்ட அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பிரதானம் சேதன அதிஷ்டிதம், ஈஸ்வரனாகிற ஒரு சேதனம் அதனால அதிஷ்டிதம், அல்லது அவன் சொல்ற ஜீவன் அவனால அதிஷ்டிதம் சொல்லணும், ஆளப்படுவது. ஏன்னாக்க அச்சேதனத்தே சதி பிரவೃத்தி மத்வா, அச்சேதனமா இருக்கிறதுனாலையும் பிரவೃத்தி இருக்கிறதுனாலையும் ஒரு ஜட வஸ்து பிரவர்த்திக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிரவೃத்தி சேதனம் இருந்தாதான் பிரவர்த்திக்கும், இல்லாத போனா அது பிரவர்த்திக்காது. கம்ப்யூட்டர்ன்றோம், அதை நாம எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும், பண்ணி வச்சோம்னாக்கா அது வேலை செய்யறது, இல்லாதோம்னா அது வேலை செய்யறது இல்லை. எல்லாமே அப்படித்தானே. அச்சேதனங்கள் அனைத்துமே ஸ்வதக காரியகாரியா இருக்காது, காரியத்தை பண்ணாது. அதுக்கு ஒரு சேதனனால அதிஷ்டானம் பண்ணப்பட வேண்டும், அதை ஆளணும், ஒரு சேதனம் ஆளணும், அதை எல்லாம் நியமிக்கணும். அப்ப இருந்தாதான் அது பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. அதுக்கு உதாரணம் சாரத்யதிஷ்டித ரதவத், ஒரு சாரதியினால ஆளப்படுகிற ரதம் மாதிரி, தேர் மாதிரி அப்படின்னு உதாரணம். இவர் 2 அனுமானம் சொல்லிருக்கார். ஒரு அனுமானத்தினால சேதனால அதிஷ்டானம் பண்ணப்படாத ஒரு அச்சேதனம் பிரதானம் பிரவೃத்தியோட இருக்காது. இன்னொன்னுத்துல சேதனால அதிஷ்டமா இருக்கிறதுனாலதான் அது பிரவೃத்தியே உடையது. இப்படி 2 அனுமானங்கள். இந்த 2 அனுமானங்கள்னால ரஜனானுபவத்திரீரணத்துல இதை சாதிக்கிற சூத்திரக்காரர் என்ன சாதிச்சாருனாக்க, சேதனனுக்கு அடங்கி இருந்தாதான் அதன் கீழே வேலை செய்யணும், அப்பதான் அச்சேதனத்துக்கு பிரவೃத்தி இருக்கும், இல்லைன்னா பிரவೃத்தி இருக்காது அப்படிங்கிறது சாதிச்சார். அதனால என்ன சிந்திச்சது, ஒரு பிரகிருதின்னு ஒண்ணு இருக்குது, அந்த பிரகிருதியானது சுதந்திரமாக பிரவர்த்திக்காது, ஈஸ்வராதிஷ்டிதமாக தான். அதனாலதான்
சூத்திரகாரரே ஆனுமானிகாதிகரணத்துல முதல் அத்தியாயம் 4வது பாதம் முதல் அதிகரணம் அங்க சாதிக்கச்சே தததீனத்வாது அர்த்தவது அப்படின்னு சூத்திரம் பண்ணிட்டு போயிட்டாரு சூத்திரகாரர். நாங்க பிரதானத்தை சுரூபத்தோட நாங்க கண்டனமே பண்ணல. பிரகிருதியும் ஒண்ணு இருந்துட்டு அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் நீ அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு சொன்ன பாரு, அததான் கண்டனம் பண்றோம். தததீனத்வாது அர்த்தவது, ஈஸ்வரனுக்கு அதீனமா இருந்துட்டு அந்த பிரகிருதி பிரவர்த்திக்கிறது அப்படின்னு சொன்னையானாக்கா அதை நாங்க ஒத்துக்கிறோம். அப்பதான் அர்த்தம் அது, அதுதான் அப்ப சரியா. ஆனா சேதன அனதிஷ்டிதமா, ஈஸ்வர அனதிஷ்டிதமா, ஈஸ்வர அனதீனமாக்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அதுதான் தவறாக நாங்க சொல்றோம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால அங்க கூட பாருங்க ஆன்மானிய பக்தி அப்படின்லாம் இருக்கு. அதனால அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே என்ன இருக்கு, 3 குணங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் கூட 3 குணங்களோட சேர்ந்ததால் தான் இருக்குது. அதனால காரியம் எப்படி இருக்குதோ அதுக்கு காரணத்தை ஊகிக்கணும், அனுமானம் பண்ணணும். காரியம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 3 குணங்களோட பூரணதால் தான் காரியம்ன்றது இருக்குது. அதனால அதுக்கு காரணம் கூட 3 குணங்களோட பூரணதா இருக்கணும். அதனால பிரகிருதி தான் காரணம்னு அனுமானம் பண்றோம். அதனால அனுமான சாத்தியமாதான் பிரகிருதி இருக்குது, பிரதானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் சாங்கியார். அதனால பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் என்ன பண்ணாக்க, நீ அனுமானத்தினால எதை சாதிக்கிறேன்னு சொன்னையோ அதையே நாங்களும் அனுமானத்தினால நிரப்பிக்கிறோம் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சிருக்க. இப்போ இங்க கேள்வி கேட்கிறவா என்ன கேட்கிறா நையாயிகள்னா, நீ சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல சூத்திரக்காரர் ஈஸ்வரானுமானத்தை கண்டனம் பண்ற, ஆனால் ரச்சனானுபவ தெரிகரணத்துல ஈஸ்வர அனுமானமே வேறு பண்ணிருக்க. ஈஸ்வர அனுமானம் பண்றிருக்க பிரகிருதியானது சேதனாதிஷ்டிதம் தான், சேதனாதிஷ்டிதம் ஆரம்பிச்சு ஈஸ்வராதிஷ்டிதம் வரைக்கும் போகணும். அதனால ஈஸ்வராதிஷ்டிதமாத்தான் இருக்குன்னுட்டு அனுமானத்தினால்தான் சாதிக்கிற. ஒரு இடத்துல ஈஸ்வர அனுமானத்தையே ஒத்துக்கள சூத்திரக்காரர், இன்னொரு இடத்துல ஈஸ்வர அனுமானமே பண்ணிருக்காரு. சாங்கியன கண்டனம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பண்றிருக்க. அதே நையாயிகம் சொல்லும் பொழுது அவனை ஈஸ்வர அனுமானமே வராது அப்படின்னு கண்டனம் பண்றிருக்க. இப்போ சூத்திரக்காரர் திருவுள்ள என்னது, அனுமானம் உண்டா இல்லையா? உண்டுன்னு சொன்னாலும் சண்டை விரோதமா இருக்குது, அனுமானம் உண்டுன்னு சொன்னால் சாஸ்திரயோனித்வாதிகரணம் விரோதமா போயிடும். அனுமானம் இல்லைன்னு சொன்னாக்க ரச்சனானுபவத்திகரணம் விரோதமா வந்துடும். அனுமானத்தை ஒரு இடத்துல அங்கீகரிக்கிற சூத்திரக்காரர், இன்னொரு இடத்துல சூத்திரக்காரர் அனுமானத்தை அங்கீகரிக்கவே இல்லை. அதனால இப்போ உங்களுடைய சூத்திரக்காரர் திருவுள்ள என்னது அது, அத சொல்லுங்க அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு சமாதானம் அதான் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். சூத்திரக்காரர் சொல்றதுன்றது ரொம்ப சரியானது. அவர் எதையுமே விரோதம் பண்ணல, எதையுமே விரோதம் பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஈஸ்வரனை அனுமானத்தினாலேயே சாதிச்சிருவோம்னு சொல்றாங்க. அத சாஸ்திரயோனித்வாதிகள கண்டித்த. ஆனா ரச்சனானுபவத்திலேயோ அந்த மாதிரி இல்லை. அவன் என்ன பண்ணா, அனுமானத்தினால சாங்கியன் அனுமானத்தினால ஈஸ்வரனே ஒருத்தன் கிடையாது, ஈஸ்வரனே ஒருத்தன் காரணம் கிடையாது, இல்லவே இல்லை, இல்லாத ஒருத்தனே கண்டிக்க வேண்டாம், கல்பிக்க வேண்டாம். அதுக்கு பதிலா அனுமானத்தினால நாங்க பிரகிருதியை சாதிச்சிருக்கோம். பிரகிருதியை சாதிச்சோம்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரனை நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி ஈஸ்வரன் நிராகரிக்கிறானவன் அந்த சாங்கியன்
அதுக்கோசரம் இத கண்டனம் பண்ற. ஏன் இத மாதிரி சொல்லணும்னாக்கா, நாம கூட சாங்கியால் தான், நாம கூட சாங்கியால் தான் சுவாமியே சாதிக்கிற. ஏன் அப்படின்னா சாயங்கன் 25 தத்துவம் ஒத்துண்டான், நாம 26 தத்துவம் ஒத்துண்டிருக்கோம். அவன் 25 தத்துவம் ஒத்துண்டான், நாம 26 தத்துவம் ஒத்துண்டோம். அதிகபட்சமா ஒரு ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துண்டிருக்கோம். பிரதானமான அதுதான் முக்கியமான தத்துவம். அதனால நமக்கு சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேர் நமக்கு அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். தஸ்மா சேசான தந்திரம் அப்படின்னுட்டு அதிகம் சாராவி. அதனால நீ நிரீஸ்வர சாங்கியனா இருக்க, நான் சேஸ்வர சாங்கியனா இருக்கேன். ஈஸ்வரனை ஒத்துண்ட 25 தத்துவத்தை நான் ஒத்துக்கிறேன், நீ ஈஸ்வரனை ஒத்துக்காம 25 தத்துவத்தை அங்கீகரிக்கிற. அதனால ஒன் பட்சம் தவறான பட்சம். பக்ஷம் ஈசானபேக்ஷம் பிரதிவததி நயைஹி உத்கட பிரத்யவாயம் அப்படின்னு சராவடி ஸ்லோகம். அதனால உத்கட பிரத்யவாயம் ரொம்ப 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 பாபத்தை கொடுக்கக்கூடியது அவளுடைய தத்துவம் அது. அதனால அந்த தத்துவத்தை அங்கீகரிக்கவே கூடாதுன்ட்டு அதை கண்டனம் பண்ற இந்த முதல் அதிகரணத்தினால சேதானுபந்திரத்தை ஸ்தாபிச்சுட்ட. முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல முதல் பாதம் அதுல சேஸ்வர சாங்கியத்தை சாதிச்சுட்டே சூத்திரக்காரர். இப்ப நிரீஸ்வர சாங்கியம் அது ரொம்ப உட்கட பிரத்யவாயம், ரொம்ப ரொம்ப தீவிரமான பாபகரம் அது. அப்படிப்பட்ட பட்சத்தை இங்க கண்டிக்கிற பிரதிவதத்தினையை உட்கட பிரத்யவாயம் அங்க சாதிச்சிருக்கார் சுவாமி. ஆகையினால இந்த மாதிரி தத்துவத்தை அங்கீகரிக்கவே கூடாது. அதனால நீ அனுமானத்தினால ஈஸ்வரனையே நிராகரிக்கிறோம் அப்படின்னு அவன் ஆரம்பிச்சான், அதற்கு அது தப்பு. ஈஸ்வரனை உங்களால தள்ளவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது அப்படின்றத அவன் சொன்ன அனுமானத்தை கொண்டே திருப்பி அனுமானம் போடுறோம். நையாயிகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் பாருங்க, அது மாதிரிதான் இங்கேயும் என்ன கேட்கிறோம், எங்கேயாவது சேதனன் இல்லாம ஒரு அச்சேதனன் வேலை செய்யறது அப்படின்னு எங்கேயாவது காமி. இப்போ பிரகிருதிதான் எல்லா காரியமும் பண்றதுன்னு சொல்றோம். இப்போ இந்த உடம்பு இருக்கு எனக்கு, நான் உசுறு, என் உசுறு இங்கதான் உள்ளதா இருக்கு இந்த உடம்புல, அதனால என்னால எல்லா காரியமும் பண்ண முடியுது. அதே இந்த பிராணம் படுத்து உசுறு படுத்துனாக்க அதே உடம்பு தான். இந்த உசுறு போறதுக்கு முன்னாடி எந்த உடம்பு இருந்ததோ அந்த உடம்பு தான் அங்க இருக்கு. ஆனால் அது வேலை செய்யல. அது வேலை செய்யல. ஏன் வேலை செய்யலன்னு? சேதனை அனதிஷ்டிதமா இருக்கு. சேதனை அனதிஷ்டிதம், அதிஷ்டிதமா இருந்தாதான் வேலை செய்யும். இப்ப அனதிஷ்டிதமா இருக்கு, அதனால அது எப்படி வேலை செய்யும்? ஆகையினால அது மறைவே வராது. ஆகவே இங்க நீ அனுமானத்தை அங்கீகரிச்சு அனுமானத்தினால ஈஸ்வரனை நிராகரிச்சு பிரதான காரணவாதத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு இங்க கண்டனம். ஏன்னா போன ஸ்லோகத்துல சொல்லச்ச அணுத்தத்துவம் பாதம், இந்த பாதத்தினுடைய பரிகாரமும் இருக்கு. இங்க அணுவாத பரிகாரம் நையாயின கண்டனம் பண்றதுனால, அதே பாத பரிகாரம் சாங்கியன கண்டனம் பண்றதுனால, பாத பரிகாரம் ஈஸ்வரனே சித்திக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சான்னாக்க அவனை கண்டிக்கணும். அதுக்கோசரம் அவன் போன வழியிலேயே அவனுக்கு பதில். பிசாசு எந்த யுக்தியை கையாளுறதோ அந்த யுக்தியை கொண்டே கண்டனம் பண்றதுன்னு அர்த்தம். நமக்கு அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. லௌகிக விஷயங்கள்ல அனுமானம் பிரமாணமா இருக்கட்டும். வைதிக விஷயத்துல ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது அதீந்திரியமா அலௌகிகமான விஷயங்கள்ல வேதம் தான் பிரமாணம். ஆனால் லௌகிகமான விஷயத்தெல்லாம் அனுமானம் பிரமாணமா இருக்கு. நீ லௌகிகமான ஒரு அனுமான பிரமாணத்தை லௌகிக திருஷ்டாந்தங்களை உதாரணங்களை வச்சுட்டு ஈஸ்வரனையே கற்பிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு, ஈஸ்வரனையே நிராகரிக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு.
அதுக்கோசரம் தான் இப்படிப்பட்ட கண்டனமே இங்க. அதனால ஆணுமானிக்க ஈஸ்வர சாதனார்த்தம் நீ சாஸ்திர எடுத்தாதிகள் தான் அவன் பிரவர்த்தித்தான் ஐயாயிரம், அதை கண்டனம் பண்ண. அதனால ஈஸ்வரனை அனுமானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது அங்க சாஸ்திர எடுப்பாதிகள். இங்க என்ன அப்படின்னா, நீ அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு நாங்க வரல. இங்க வதனானுபவத்தில அனுமானத்தினால ஈஸ்வரனை நாங்க சாதிக்கிறோம்னு நினைச்சுக்காத. ஈஸ்வரனை சாதிக்கிறது அனுமானத்தினால நாங்க சாதிக்கவே இல்லை. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அனுமானத்தினால ஈஸ்வரனை நிராகரிக்க பார்த்தான் ஒருத்தன். நிராகரிக்க பார்க்கச்ச அந்த நிராகரணத்தை நாங்க கண்டிக்கிறோம். அதுக்குதான் இது, அதுக்குதான். ஏன்னா அவனே ஒரு உதாரணம் சொல்ல போறான், சாங்கியனே. சாங்கியன் உதாரணம் சொல்லச்சு அவன் என்ன பண்ணினான்னாக்கா, இந்த வாசியாதிகளை சொல்றான். வாசியம்னாக்கா அந்த ஒளி இல்லாம் இருக்கு பாருங்க, ஒளி இல்லாம். தச்சன் அவன் என்ன பண்றான்னாக்கா, ஒரு ஒளியை வச்சுட்டு சுத்திய வச்சுட்டு அட்டிக்கிறான். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வாசியாதிகள் எல்லாம் கூட ஒரு தச்சன் வந்தாதான் அது வேலை செய்யாது. இல்லாத போனாக்கா அது வேலை செய்யாது. கார்பெண்டர் இருக்கானே, அவன் அதான பண்ணிட்டு இருக்கான், அவன் அதை வச்சுன்னு பண்றான். அவன் இருந்தாதான் அது காரியம் பண்ணும். இல்லாத போனா அது காரியமே பண்ணாது. ஆகையினால அந்த மாதிரி அவன் சொல்ற உதாரணத்துல கூட சரி, எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஒரு சேதனம் அதிஷ்டிதமா இருந்தாதான் வேலை செய்யும். அதனால நாங்க இந்த ரஜனானுபவ அதிகரணத்துல அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கல. ஈஸ்வரனை நாங்க சாதிக்கவே இல்லை. ஏன்னா சாஸ்திர எழுத்தாதிகரணத்திலேயே ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். அதனால வேதம்தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படின்னா இங்க என்ன அப்படின்னாக்கா, நீங்க சொல்றீங்க பாருங்க, ஒரு பிராஜ்ய அனதிஷ்டிதம், சர்வஜனான ஈஸ்வரனால அதிஷ்டிதமான பிரகிருதி காரணம்னு, அது சுதந்திரமாகவே காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அததான் நாங்க கண்டனம் பண்றோம். அத மாதிரிதான் நாங்க கண்டனம் பண்றோம். அதனால உங்களால இந்த மாதிரி சாதிக்க முடியாது, ஈஸ்வரனை நிராகரிக்க முடியாது, ஈஸ்வரனை இல்ல அப்படின்னு உங்களால சாதிக்க முடியாது. அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. இந்த அதிகரணம் வந்தது அதே சாஸ்திர அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு வந்தது. அதனால ரெண்டுத்துக்கும் விரோதமே இல்லையே. இதுதான் எங்களுடைய இதுவே இது. அதனால சூத்திரகாரர்கள் ஈஸ்வர அனுமானத்தை ரஜனானுபவத்தில அங்கீகரிச்சுட்டேன். ஆனால் சாஸ்திர எழுத்தாதிகரணத்தை ஈஸ்வர அனுமானத்தை கண்டிச்சுட்டேன். ஆக சூத்திரகாரரே அவருக்கு விரோதமாக சொல்லியும் போறாரு அப்படின்றது கிடையாது. அதனால அது தவறு. இத அதிகரண சராவளியில வேற மாதிரி ஒரு கேள்வி வேற மாதிரி கேட்டு பதில் சொல்லிருக்கார் சுவாமி. நன்மத்திர அச்சேதனானாம் ஸ்வசமுச்சித விதௌ கர்த்ததீனத்துவம் முக்தம். ரஜனானுபவத்தில 7 ஸ்லோகங்கள். அதுல 5வது ஸ்லோகத்துல இந்த சுவாமி சாதிக்கிறார், அச்சேதனானாம் ஸ்வசமுச்சித விதௌ. அச்சேதனங்கள்லாம் தன் காரியத்தை பண்றதுல கர்த்ததீனத்துவம் முக்தம். அத்த இந்த ரஜனானுபவத்துல கர்த்ததீனத்துவம் சாதிச்சுட்டார். ஒரு கர்த்தாவுக்கு அதீனமாத்தான் இருக்கும் அப்படின்னு அனுமானத்தினால சாதிச்சுட்ட. ஆனால் சாஸ்திராரம்பே விதாத்து வியனுதத் அனுமிதிம் கிம் பரசூத்திரகாரக. சாஸ்திராரம்பத்துல 3வது சூத்திரம் சாஸ்திர அணித்துவாதிகரணம், சாஸ்திர அணித்து சூத்திரம். அந்த சூத்திரத்துல விதாத்து, விதாத்தான்னாக்க சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம். அவனுக்கு
அனுமதியும் எழுந்தது அனுமதியை அனுமானத்தை ஈஸ்வர அனுமானத்தை அங்க கண்டிச்சிருக்காரு. கிம்பர சூத்திரகாரகா சூத்திரகாரர் என்ன திருவுள்ளம் அவருக்கு, எப்படி அவர் இது பண்ற அப்படின்னு அங்க கேள்வி கேட்டு பிரச்சேயம் என்ன அத்துச்சா. நீ கேட்கறது அழகான கேள்விதான், அது ரொம்ப மட்டமான கேள்வி இல்லை. நான் சிச்சா ஸ்ருணம் அது அபகிதாக ஸ்ருணம், ரொம்ப கவனமா கேள்வி சமாதானம். ஏன்னா இது சூக்ஷமான விஷயம், அதை புரிஞ்சிக்காதனால நீ கேட்டுட்ட. என்னன்னா சர்வகிருத்து ந அனுமாத்தும் ந அப்பன்னோத்தும் சக்கியா. சர்வகிருத்து சர்வகர்த்தா ஈஸ்வரன் ந அனுமாத்தும் அனுமாத்தும் சக்கியா, அவனை அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அது சாஸ்திர சாதிக்கிற விஷயம். இங்க ரஜனானுபவத்துல என்ன தெரியுமா, ந அப்பன்னோத்தும் சக்கியா, அப்பன்னோத்தும் அவனை தள்ள முடியாது, ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு உன்னால தள்ள முடியாது, நிராகரிக்க முடியாது. அத சொல்ற சக்தா ததுபய நியம அதர்சனாதி இது அமம்ஸ்த. அந்த மாதிரி அந்த நியமத்தை நீங்க பார்க்கல, அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த அதிகரணத்துல ஈஸ்வர அனுமானம் தவறுன்னு சாதிச்ச, இந்த அதிகரணத்துல ஈஸ்வரனை நிராகரிக்க முடியாதுன்னு சாதிக்கிற. ஈஸ்வர அனுமானத்தை சாதிக்கவே சூத்திரக்காரர். ஈஸ்வர அனுமானத்தை சாதிச்சு என்ன பிரமாணம், என்ன விஷயம் இருக்கு? அதனால ஈஸ்வர அனுமானத்தை சொல்லி ஈஸ்வரனை சாதிக்கிறது சூத்திரக்காரருக்கு திருவுள்ளமே கிடையாது. இல்லாத போனா சாஸ்திர எடுத்துவாதிகளே வேண்டான்னு ஆயிடும். அதனால அது தவறான வாதம் உங்களுடைய. இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அனுமானம்ன்றது நமக்கு வேண்டாமா அப்படின்னா ஒரு கேள்வி வரும். ஒன்று ரெண்டு வாதம் இருக்கும். பிரமாண வியவஸ்தாவாதம் ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி பிரமாண சமுச்சயவாதம் சம்பளவாதம் அப்படின்னு சொல்றாங்க. பிரமாணங்கள் வியவஸ்தை, இந்த பிரமாணத்தினாலதான் இது சித்திக்கும், இன்னொரு பிரமாணம் தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஒரு வாதம். இல்ல எல்லா பிரமாணங்களும் சேர்ந்து பிரவர்த்திக்கலாம் அப்படின்னுட்டு ரெண்டு வாதங்கள் லோகத்துல இருக்கு, சாஸ்திர லோகத்துல இருக்கு. அதுல இந்த மாதிரி பிரமாண வியவஸ்தை பண்றதுன்றது பௌத்தால். ஏன்னா பௌத்தாளுக்கு ரெண்டு பிரமாணம் தான், பிரத்யக்ஷம் அனுமானம், இந்த ரெண்டு பிரமாணம் தான், வேற எந்த பிரமாணமும் கிடையாது. அதனால அவளுடைய வியவஸ்தை ஒரு மாதிரி போறது. அதனால பிரமாண வியவஸ்தாவாதம் அவளுக்கு பேரு. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா வைதிகள், நையாயிக்காள், மீமாம்சகாள், வேதாந்திகள், இவன் எல்லாம் இவன் பிரமாண சம்பளவாதம் பிரமாண சமுச்சயவாதத்தை ஒத்துருக்கா. அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா பௌத்தா பிரத்யக்ஷம் அனுமானம் பரோட்சம், அதாவது பரோட்சம் அபரோக்ஷம். அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷம் நேர பாக்குறதுன்னு அர்த்தம். பரோட்சம்னாக்கா இன்னொன்று மூலமா பாக்குறது, அது அனுமானம் சொல்லுது. இது விஷய தர்மமா இருக்கும். ரெண்டாவது பட்சத்துல எப்படி அப்படின்னாக்கா அந்தந்த பிரமாணாதீனமா இருக்கும். விஷய தர்மங்கள்லாம் அந்தந்த பிரமாணாதீனமா இருக்கும். பாருங்க, கடத்தை கண்ணாலதான் பார்க்க முடியும். அதே பர்வதத்துல இருக்கக்கூடிய வன்னிய ஊகிக்கதான் முடியும், அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நேரம் போய் நம்ம பார்க்க போறோமா, அதனால அனுமானத்தினால பார்க்கணும். அதனால இதுல பல பிரமாணங்கள் இருந்ததுன்னா தவறு இல்லை. ஆனால் வேதத்தை முதல்ல எடுத்துக்கோ, வேதத்தை முதல்ல எடுத்துட்டு அதை சாதிச்சுக்கோ. சுவாமி கேட்க சொல்றேன், பர்வதே வண்டிரத்தைன்னு சொன்னோம், மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ அது சொன்னது யாருன்னாக்கா எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒருத்தன் நேரம் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், அவன் சொன்னா சரியா இருக்கும், எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஆப்தானா அவன் சொன்னதுனால இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஏதோ இங்க போயிட்டு இருக்கச்சு மலையில புகைய பார்த்துட்டேன். பார்த்த உடனே நானு பரவதோ வண்டிமான் தூமாத் அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சுட்டேன். திருப்பி நான் என்ன பண்ணேன்னாக்க மலையே ஏறிட்டேன். மலை ஏறின உடனே அங்க புகையையும் பார்த்தேன், நெருப்பையும் பார்த்தேன். உடனே பர்வதோ வண்டிமான் பிரத்யட்சமாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, முதல்ல சப்தம், ஒரு சப்தம் ஆப்த வாக்கியம், ஒருத்தன் வேண்டியவன் அவன் சொன்ன சப்தத்தை வச்சுட்டு நான் முதல்ல தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏகதேச ததுனாத்து தூமத்தை ஒண்டி பார்த்தேன், அதை வச்சுட்டு அனுமானம் பண்ணிட்டேன் பர்வதத்துல வண்டி இருக்கு. அதுக்கப்புறம் மலை ஏறினேன், நேரையே பார்த்துட்டேன். நேரையே பார்த்துட்டு பிரத்யட்சமாவே நான் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சு விட்டேன். இப்ப இதுல என்ன விரோதம் இருக்கு? 3 பிரமாணங்கள் சேர்ந்தது. ஆப்த வாக்கியமான சப்தமும் பிரமாணமா சேர்ந்தது. அதுக்கப்புறம் மகாநசித்திர மணப்பிள்ளையில பார்த்த வியாப்தியை வச்சுட்டு எத்த தூமா பத்திர வன்னிகின்ற ஒரு வியாப்தியை வச்சுட்டு இந்த மலையில நெருப்பு இருக்கு, புகை இருக்கிறதுனால அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதனால 2வது அனுமான பிரமாணமே இங்க வந்துருக்கு. மேல மலை மேல ஏறினேன், ஏறி நான் பிரத்யட்சமாவே பார்த்துட்டேன். 3 பிரமாணத்தினாலே வந்துருக்கு. அதனால அது தெரிஞ்சிட்டது. இது லௌகிக விஷயங்கள்ல பல பிரமாணங்கள் சேர்ந்தாலும் தவறு இல்லை அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம், வேதாந்தியோட ஒத்துக்கிறோம். ஆனால் பாருங்க, அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எங்க சொன்னா? வேதத்தை சொல்றான். அக்னிஹோத்திரம் ஜிவியா சொர்க்க காமஹா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப அதுல அக்னிஹோத்திர ஹோமத்தினுடைய சுரூபமும் அது சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கு, உபாயமா இருக்கு அப்படின்றதும். அத மாதிரி மோக்ஷம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் பிரம்மமே, பிரம்ம பிராப்தி தான் மோட்சம், அதுக்கு சாதனம் உபாசனம் அப்படின்றதோ வெறும் பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ ஆப்த வாக்கியத்தினாலேயோ தெரியறது இல்லை. ஆனா அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா வேதீக கம்மியமா இருக்குது, வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி பரமாத்ம விஷயகமான ஞானமும் சாஸ்திரத்தினாலதான் அது மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அது ஆனால் அந்த பிரவൃத்தி எல்லாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப ஒண்ணு பாருங்களேன், நாமும் மனுஷாலா இருக்கும், நமக்கு 2 கண்ணு 2 காலு 2 கை இப்படிதான் இருக்கு. பகவானை பத்தி பார்க்கச்சே கூட நாமும் நம்மள மாதிரி ஒரு ஆகாரம், ஆனால் நம்மளை காட்டும் விலட்சணமான ஒரு ஆகாரம். நமக்கு சுரூபமும் இருக்கும் குரூபமும் இருக்கும். ஆனால் பெருமாளுக்கு சுரூபம் ஒண்டிதான் இருக்கும். சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ சுவர்ணவத நீட்சணாம் அப்படின்னு தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல சுவாமி ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். சௌனக பகவான விருத்திதான் சொல்லி ஞாபகம், தப்பா கூட இருக்கலாம், ஆனா ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதனால இப்போ நாம நம்மள மாதிரிதான் நம்ம பார்க்கணும் பெருமாள். நமக்கு எப்படியோ அப்படிதான் பெருமாளை நாம பார்க்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், எதன்னா புருஷா லோகே ததன்னா தஸ்ய தேவதா அப்படின்னு வரும். நாம எதை சாப்பிடுறோமோ அதைதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், அதுதான் பெருமாளுக்கு சாதம். நான் என்ன பண்ணிக்கிறோமோ நம்ம மாதிரி அதையும் பண்ணிக்கிறோம், அதுதான் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதனால நமக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம். அந்த பிரவೃத்தி எல்லாம் கூட அப்படிதான் நாம பேசுறோம், நாம பேசுற மாதிரிதான் பெருமாளை இது பண்றதா பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, புராணங்கள் எல்லாம் கிளி பேசும், நாய் பேசும், கழுதை பேசும், குதிரை பேசும், யானை பேசும் அப்படின்னு புராணங்கள்லாம் இருக்கு. பேசுறதுன்றது நம்ம தர்மம், நம்ம தர்மம், வேற யாரும் பேசுறது இல்லை. சிரிக்கிறதுங்கிறது நம்ம தர்மம். ஒரு கதையில வரும், பொன்னியின் செல்வன்ல கல்கி எழுதுவார், அவ்வளோ விளையாடுற சேஷ்டைகள் பண்ற குரங்கு அது சிரிக்கிறது இல்லை. சிரிக்கிறதுன்றது மனுஷனுக்கு மாத்திரம் கிடைச்ச வரப்பிரசாதம். அதனால எப்பொழுதும் ஆனந்தமா சிரிச்சுட்டு இருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னா. அதனால இப்ப நம்ம எல்லாமே நம்மளுடைய இதுலதான் அனுமானம் பண்றோம், எல்லாத்தையுமே கல்பிக்கிறோம்.
அதனால இந்த அனுமான பிரமாணம்ன்றது நமக்கு தேவைதான். அதெல்லாம் கூட இப்படிதான் ஊகிக்கிறோம், இப்படிதான் ஊகிக்கிறோம். ஆனால் பரமாத்மா, அந்த பரமாத்மா உபாசனம், அந்த பரமாத்மா பிராப்தி, இதெல்லாம் மாத்திரம் வேதீக கம்யமா இருக்கு, வேதீக கம்யமா இருக்கு. மீதி விஷயங்கள்லாம் அனுமானத்தினால ஊகிச்சா தவறு இல்லை, தவறு இல்லை. அதனாலதான் பாருங்க, பிரமாணம்னா என்ன லட்சணம் அப்படின்னாக்கா, மீமாம்சகா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டா, அனதிகதார்த்த கந்திருத்தம் பிரமாப்தம் அப்படின்னு விட்டா. அனதிகதார்த்த கந்திருத்தம்னாக்கா இது பரியந்தம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரமாம், அதுதான் பிரமாப்தம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மீமாம்சகர் அத மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, வேதம் அபூர்வமான விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது. வேதம் ஏதாவது சொல்லித்தா பாருங்க, உனக்கு பசி எடுத்தாக்கா சாப்பிடு அப்படின்னுட்டு வேதம் நமக்கு சொல்லவே இல்லை பாருங்க. ஏன் சொல்லல? பிறந்த குழந்தை பிறந்த உடனே அழகுது, பசி. தாயா இருக்கனாக்கா ஆகாரத்தை போட்டானாக்க அது தூங்கி போயிடுது. அது யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு தெரியுது. அதுக்கு பசின்னாக்கா அதுக்கு அழகாதான் தெரியும். குழந்தைக்கு குழந்தை அழகுது, எடுத்து விட்டான்னாக்கா தூங்கிடுறது குழந்தை திருப்தியா. அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுல என்ன பிராமான்யம் இருக்கு? தெரியாத விஷயத்தை சொல்றதுதான் வேதத்துக்கு. அந்த வேதத்தை வச்சுட்டு மீமாம்சகால் சொன்னான், நாமளும் அந்த மாதிரியே வச்சுருப்போம். ஆனால் லௌகிக விவகாரத்துல இது உபயோகமா இருக்காது. எல்லாமே பிரமாணம் தான். அது ஸ்ரீமத் ராமாயணம் எத்தனையோ வாட்டி நம்ம கேட்டு இருப்போம், சேவிச்சுட்டு இருப்போம். எத்தனை வாட்டி நம்ம சேவிச்சா என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தை? ஸ்ரீமத் ராமாயணத்தை சில பேர் தான் பேசுறா என்கிட்ட, ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் தவறு. தெரியவா ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவார். தத்துவத்தாக்களை சேவிக்கிறேன் தான் சொல்றோம், தத்துவத்தாக்களை நான் வாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பரம வேதாந்தமான கிரந்தம் அப்படின்னு. அதனாலதான் அப்படி வித்தியாசம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறது, அது எத்தனை வாட்டி சேவிச்சா என்ன, அத்தனை வாட்டியும் நமக்கு புது புது அர்த்தம் வருது. ரசான் புத்தி அற்புதமா அமைதுதான் இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் சேவிச்சுட்டு சீதை கஷ்டப்படுறத பார்த்தோம்னா நம்மளும் அழுவோம், ராமன் நாமளும் அழுவோம். சீதைக்கு திருமணத்துக்கு பட்டாபிஷேகம் ஆகிடுச்சுன்னா நம்மாதிரி பட்டாபிஷேகம் ஆன மாதிரி சொல்றோம். இந்த அனுபூதி இருக்கா இல்லையா? ஒரே ஒரு விஷயம்தான் பலமுறை கேட்டாலும் அது ஆனந்தமா இருக்கிறது. ஒரே அதிகரணம் தான், ஒரே அதிகரணத்தை 10 சுவாமிகள் விஷயம் சொல்றாரு சொன்னதுல. நீ ஒருத்தர் அந்த அதிகரணம் சொன்னார், நாளைக்கு இன்னொருத்தர் சொல்றார், ஒரே நாள் 2 பேர் சொல்றார், 2 பேரும் வேற வேற விதமா சொல்றா, ஒரே வார்த்தையாக பிரயோகம் பண்ண போறா. ஆனால் அந்த அதிகரணத்தை எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி ஆனந்தமா இருக்கு. சந்தோஷார்த்தம் விமர்சதிமூ சத்திய அத்தியாத்ம வித்யாம் அப்படின்னு சுவாமி உத்தரவித்தியாதிகாரத்துல. அதனால இந்த மாதிரி அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி அனுமானம்ன்றது நமக்கு தேவையான பிரமாணம் தான். எந்த விஷயத்துல பிரவர்த்திக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது இத மாதிரி லௌகிக விஷயங்கள்ல, தெரிஞ்ச விஷயங்கள்ல. ஆனால் வேதம்ன்றது எங்க பிரவர்த்திக்கும் அப்படின்னாக்கா தெரியாத விஷயத்துல பிரவர்த்திக்கும், அலௌகிகமான விஷயத்துல பிரவர்த்திக்கும், அதீந்திரியமான விஷயத்துல பிரவர்த்திக்கும். அதுலயும் முக்கியமாக பரமாத்ம விஷயம், பரமாத்ம உபாசன விஷயம், பரமாத்ம பிராப்தி விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வேதங்கள்லாம் பிரவர்த்திக்கும். ஆகவே நீ ஈஸ்வரனை அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் தவறு, அல்லது ஈஸ்வரனை அனுமானத்தினால நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தவறு. அதுக்கோசரம்தான் ஈஸ்வரானுமானத்தை கண்டிக்கிறதுக்கோசரம் சாஸ்திர யோனித்வாதிகரணம் வந்தது. அதே ஈஸ்வர நிராகரணத்தை அனுமானத்தினால நாங்க பண்றோம் அப்படின்னு சாங்கியன் ஆரம்பிச்சான். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் ரச்சனானுபவத்தி அதிகரணம் வந்தது. அத சுவாமி சாராவளியில ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டார். நன்வத்ரா சேதனானாம் சமுச்சித விதௌ கர்த்ததீனத்வ முக்தம் சாஸ்திராரம்பே விதாது வியனுது அனுமிதிம் கிம்பர சூத்திரகாரः பிரச்சேயம் நாதி இச்சா த்ருணு தத அவஹிதः சர்வகிருன் நானுமாதும் நாபண்ணோதும் ச சக்யः ததுபய நியமா தர்சனாதிதி
அமம்ச அமம்சன திருவுள்ளப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்றத அங்க சாதிக்கிறார் சுவாமி. அதே விஷயத்தை இங்கேயும் சாதிக்கிறார் சுவாமி இந்த தத்துவ சாகலாபத்திலையும். அதனால இப்ப அந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை இப்ப பார்க்கலாம். அறிய இப்ப பாருங்க, பிராஜ்ஞாதிஷ்டான சூன்யம் நதி பரிணமிதும் சக்தம் அவ்யக்ததத்துவம் வாஸ்யாதம் வியாப்தி சிந்தே இதி யத் அபிஹிதம் சாங்கிய சித்தாந்த பங்கே சோபி பிராஜ்ஞம் யுதாசேதி அனுமிதி சரணான் பிரத்யுபாத்த பிரசங்கः நேஷ்டே தத்சித்ய சித்யோः அனுமிதிரிதி கலு ஆசய சூத்திரகர்த்துः அப்படின்னு சாதிக்கிற ஸ்லோகத்தை வாஸ்யாதோ வியாப்தி சித்தே. வாசியம்னாக்க அந்த உபயோகப்படுத்துறான் பாருங்க, தச்சன் தான் உபயோகப்படுத்துறானே, சுத்தி புலி முதலானவைகள் எல்லாம். அதுல வியாப்தி சித்திக்கிறது. என்ன வியாப்தி சித்திக்கிறது? அந்த ஒளியை சுத்தி இதெல்லாம் தச்சன் உபயோகப்படுத்தினாதான். தச்சன் உபயோகப்படுத்தினாக்க அது வேலை செய்யறது. அவன் உபயோகப்படுத்தலைன்னா அது வேலை செய்யாது அப்படின்னுட்டு நேர்மறையாவும் தெரியறது, எதிர்மறையாவும் தெரியறது. சேதனாதிஷ்டிதமா இருந்தால் அது வேலை செய்யும், பிரவൃத்தி உண்டு. சேதன அனதிஷ்டிதம்னாக்க அதுக்கு பிரவൃத்தியே கிடையாது. அப்படின்னுட்டு நேர்மறை எதிர்மறை, அண்மைய வியாப்தி வெதிரேக வியாப்தி ரெண்டுமே அங்க இருக்கு. அதனால வாஸ்யாதும் வியாப்தி சித்தேகே, அது சித்திக்கிறதுனால அவ்யக்த தத்துவம். அவ்யக்தம், அவ்யக்தம்னா பிரதானம் பிரகிருதி. சாங்கியால் சொல்லக்கூடிய அப்ரஹ்மாத்மகமான பிரகிருதி. அப்ரஹ்மாத்மகமான பிரகிருதியானது பிராஜ்ஞாதிஷ்டான சூன்யம். பிராஜ்ஞன் சர்வேஸ்வரன், அதான் சர்வஜன் அர்த்தம். பிராஜ்ஞனான சர்வஜனான இந்திரவான், அவனால அதிஷ்டான சூன்யம், அவனால அதிஷ்டானம் படாததுன்னு அர்த்தம். அதிஷ்டானம் ஆளுகை இல்லாததுன்னு அர்த்தம். அவனால ஆளப்படாதது, அவனால நியமிக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். அதுவானது பரிணமித்தும் ந சக்தமிதி, அது தானா பரிணமிக்காது. அவன் அதை சொல்றான். பரிணாமவாதிகள் நம்ம எல்லாருமே, பிரபஞ்சமே பிரதானத்தோட பரிணாமம் தான் அப்படின்னு அவ சொல்ற சாங்கியன். அதனால பரிணாமம் எப்படி இருக்கும்னா ஸ்வதகா அது சுதந்திரமா அது பரிணமிக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. அதனால அந்த மாதிரி சொல்லாது. அதனால பரிணமிக்கும் நது சக்தமிதி, அதால முடியாது, பண்ண முடியாது. பரமாத்மாவுடைய அதிஷ்டானம் இருந்தாதான் அதால பண்ண முடியும், பரிணமிக்க முடியும். அதோட அதிஷ்டானம் இல்லைன்னாக்கா அதால பரிணமிக்க முடியாது அப்படின்னு என்று சாங்கிய சித்தாந்த பங்கே சாங்கியவாதத்தை கண்டனம் பண்றது. எங்க கண்டனம் பண்றதுனாக்கா ரஜனானுபதி அதிகரணத்துல 2வது அத்தியாயம் 2ஆம் பாதம் முதல் அதிகரணம். அதுல அங்கே அபிஹிதம் எது சொல்லப்பட்டதோ, எது அங்க சாதிக்கப்பட்டது, நம்ம சூத்திரக்காரர் சாதிச்சிருக்காரு. அந்த சூத்திரத்துல முதல் சூத்திரத்திலேயே அது சாதிக்கிறார். அவன் நிறைய கேள்வி கேட்கிறான். இப்ப பசுமாடு என்ன பண்றது? புல்லு சாப்பிடுறது. புல்ல சாப்பிட்டது, அது வயிற்றுல புல்லு இருக்கு. அந்த புல்லானது க்ஷீணமா மாறுறது. பாலா மாறுறதுன்றது தானாதான மாறித்தது. அங்க ஈஸ்வரன் இருக்கானா அப்படின்னா கேள்வி கேட்டு
அந்நியத்ரா பாவாதிபத்து அப்படின்னு சூத்திரம். சரி, இப்ப நீ வந்து அது சொன்ன ஏழியா பசுமாடு பாலை சாப்பிடுறது, அது புல்ல சாப்பிடுது, அது பாலா மாறிச்சு அப்படின்னு நீ சொல்ற. காலமாடும் சாப்பிட்டுதா இல்லையா? காலமாடும் அந்த சிறப்பு சாப்பிடுறது, புல்ல சாப்பிடுறது, புல்ல காலமாடும் சாப்பிட்டது, ஏன் அது பாலா மாறுங்க? ஒரு இடத்துல மாறுறது, ஒரு இடத்துல மாறணும். அதுக்கு என்ன காரணம் சொல்லு? அதனால அங்க கூட ஈஸ்வராதிஷ்டிதம் தான். ஈஸ்வரன் அதிஷ்டானம் பண்றதுனால்தான் அந்த திரணம், பசுமாடு சாப்பிட்ட திரணமானது பாலா மாதிரி நமக்கு கொடுக்கிறது. அதே காலமாடு சாப்பிட்டுட்டு பாலா மாறல, அதுக்கு உடம்புல பலம்தான் வந்திருக்கு. அது ரேசம்சாவாளி அந்த பசுமாடு கிட்ட சேரும், அவ்வளவுதான் அது. அதனால இந்த இடத்துல அவங்க நிறைய கேட்டு கேட்டுன்னு சமாதானம் சாதிச்சிருக்க சூத்திரக்காரரே. அதனால சாங்கிய சித்தாந்த பங்கை அவிகிதம் எது எது சொல்லப்பட்டதோ சஹாபி அந்த வாதம் கூட அவ சொன்ன அந்த அந்த அனுமானங்கள்லாம் நம்ம பதில் கொடுத்துருக்கோம். அது கூட பிராக்ய விதாசேபி, அதாவது ஈஸ்வரனை அவ என்ன பண்றான்னாக்கா நிரசிக்க பார்க்கிறான், நிராகரணம் பண்ண பார்க்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா அனுமானத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க. அனுமானத்தினாலதான் அவன் சொல்ல பார்த்தா. அதனால அனுமதி சரணான் பிரதி அனுமானத்தை ஒத்துன்னு இருக்காளே அவளை குறிச்சுதான் அது. அங்க உபாத்தகா பிரசங்க அங்க சொல்லப்பட்டதெல்லாம், அங்க நம்ம வாதம்லாம் பண்ணினோமே, அது அத்தனையும் இதுக்கோசரம் அவன் தர்க்கத்தை கொண்டு அடிக்க பார்த்தான். தர்க்கத்தை கொண்டு நாம பதில் கொடுக்குறோம். முழுக்க முழுக்க தக்க பார்த்தோம். அங்க வந்து ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பிரமாணம் உண்டு, ஆனால் முழுக்க முழுக்க தக்கத்தை சென்றே அடிக்கிற சூத்திரக்காரர். அதனால அது தக்க பாதம். அதனால நீ அனுமானத்தை கொண்டு இது நிராகரிக்க பார்த்த. அதனால அனுமானத்தை கொண்டு அந்த ஈஸ்வர நிராகரணத்தை நாங்க கண்டிச்சோம். ஈஸ்வர நிராகரணத்தை தான் நாங்க கண்டிக்கிறோம், வேற ஒண்ணும் அங்க இல்லை. அதனால நாங்க ஈஸ்வரனை சாதிக்கிறோம்னு நினைச்சுக்காது. அதனால உபாத்தக பிரசங்க. அதனால சித்திய சித்தியோ அனுமதிஹீனே, அதாவது ஈஸ்வரன் சித்திக்கிறதுக்கு போதுறமோ ஈஸ்வரனை நிராகரிக்கிறதுக்கு போதுறமோ அங்க அனுமானம்ன்றது அங்க வரல. நாங்க அந்த மாதிரி நாங்க கொண்டு வரல, அதுக்கோசரம் நாங்க வரவே இல்லை. அதுக்கோசரம் அங்க அது ஈஷ்டேன்னா சக்தி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அனுமானத்தினால வர்ற ஞானமானது, அவன் என்ன சொன்னான், அனுமானத்தினால சேதன அனதிஷ்டிதமாக ஒரு பிரவர்த்திக்கும் பிரகிருதின்னு அவன் சொன்னான். அதுல அர்த்தாது ஈஸ்வரன் நிரஸ்தம் அப்படின்னு அவன் சொன்னான். அதற்கு அப்படியா நிரூபிக்க முடியாது, ஏன்னா இதுவே தவறான வாதமாச்சே அப்படின்னு தான் அன்னைய விதிரேகம், நேர்மறை எதிர்மறை ரெண்டுத்தினாலேயுமே நாங்க வியாப்திய சொல்லி அனுமானத்தை சொல்லி அதை கண்டிச்சோம். அவ்வளவுதான். ஏன்னா உன்னுடைய தர்க்கம், ஓ தர்க்கத்துக்கு நாங்க பதில் தர்க்கம் கொடுத்தோம், அதுதான் அங்க வந்தது. அதனால சித்திய சித்தியோ, ஈஸ்வரன் சித்திக்கிறது ஈஸ்வரன் சித்திக்கல அப்படின்றதுக்காக அனுமானம் வரவே இல்லை. அனுமதி இது கடு சூத்திர கர்த்து ஆசையா, இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளமா இருக்கு. சூத்திரகாரருடைய திருவுள்ள இதுதான், அதுதான் அங்க சாதிச்சிருக்கிறது. அதனால வேதத்தினால்தான் ஈஸ்வர தத்துவத்தை அறிய முடியும். இன்னும் ஒருபடி மேல போனாக்கா அதீந்திரியமான அலௌகிகமான விஷயங்கள் அனைத்துமே வேதத்தினாலதான் அறிய முடியும். வேதத்தை தவிர்த்து வேற எதனாலையுமே அறிய முடியாது. மீதி பிரமாணங்கள்லாம் லௌகிக விஷயங்கள்ல தான் பிரவர்த்திக்குமே தவிர்த்து வைதிக விஷயங்கள்ல பிரவர்த்திக்காது. அதை சாதிக்கிறதுக்கோசரம்தான் சூத்திரகாரன் இவ்வளவு தூரம் பிரவர்த்திச்சிருக்கிறதே தவிர்த்து ஒரு இடத்துல ஈஸ்வர அனுமானத்தை கண்டிக்கிற, இன்னொரு இடத்துல ஈஸ்வர அனுமானத்தை அங்கீகரிச்சுட்ட அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அதனாலதான் திரும்பி திரும்பி
அதிகரண சாராவளி 2 வாட்டி அடியை விஞ்ஞாபிச்சேன். அங்க பாருங்க, ந அனுமாதம் ந அபன்னோதம் சக்தா. அனுமானம் பண்ணவும் முடியாது, அபன்னுதி படுறதுக்கு அபன்னுதினா தன்றதை நிராகரிக்கிறது அதுவும் முடியாது, இதுவும் முடியாது. அனுமானம் பண்ணவும் முடியாது, ஈஸ்வரனை நிராகரிக்கவும் முடியாது. அனுமானம் பண்ணி ஈஸ்வரனை சாதிக்கவும் முடியாது, அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரனை தள்ளவும் முடியாது. அப்படின்னு சொல்றதுக்கு உதவும் தான் அங்க சூத்திரகாரர் திருவள்ளப்பட்ட 2 அதிகரணத்துறை. அதனால விரோதமே கிடையாது. விரோதமே இல்லாதவனால ஈஸ்வர அனுமானம் அவர்தான் சாஸ்திரீக பிரமாணகத்துவம் பிரம்மத்துக்கு அப்படின்றதுதான் சூத்திரகாரர் திருவுள்ளம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சிருக்க. இப்ப இந்த ஸ்லோகத்தை பற்றி தெரிவிக்கலாம். பிராஜ்ஞாதிஷ்டான சூன்யம் நது பரிணமிதம் சக்தம் அவ்யக்த தத்துவம் வாஸ்யாதௌ யாஸ்தி சித்தேஹே இதி யத் அபிஹிதம் சாங்கிய சித்தாந்த பங்கே சோபி பிராஜ்ஞவ்யுதாசேதி அனுமிதி சரணான் பிரத்யுபாத்த பிரசங்கः நேஷ்டே தஸ்ய சித்யோ அனுமிதிரிதி खल आशय सूत्रकर्तुः कपिलार्किक सिंहाय कल्याण गुणचारिणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। अस्मद्गुरुपरंपराये नमः।